அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். உங்கள் வீட்டில் 1ஆம் வகுப்பு அல்லது எல்கேஜி சேர்க்குற மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட நல்ல கல்வியை சேர்த்து வச்சிங்க, நல்ல கல்வியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படியும் பொழைச்சிக்குவாங்க. அது அடிப்படையில் 2026 2027 கல்வியாண்டிற்கான தனியார் பள்ளிகளில் 25% இலவச இடஒதுக்கீட்டுக்கான சேர்க்கை, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. உங்கள் வீட்டில் எல்கேஜி சேர்க்குற மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க அல்லது உங்கள் வீட்டில் 1ஆம் வகுப்பு சேர்க்குற மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தைங்க இல்லை அப்படின்னா யோசிக்காதீங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ, உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டுக்கு பயன்படலாம், யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏன் அரசாங்கமே தனியார் பள்ளியில் சேர சொல்லுது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு. 25% இலவச இடஒதுக்கீடோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தொடக்கப்பள்ளி இல்லை அல்லது ரொம்ப தூரமா இருக்கு, ஆனா பக்கத்துல ஒரு தனியார் பள்ளி இருக்கு அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க சேர்த்து படிக்க வைக்கிறது நீங்க சரியா செலவு பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உங்களால் பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 25% இடஒதுக்கீட்டில் உங்கள் மாணவர்களை உங்கள் குழந்தைங்களை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கான டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் தரமான கல்வி, அதே நேரத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். தனியார் பள்ளிகளை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, 2026 2027 கல்வி ஆண்டிற்கான எல்கேஜி சேர்க்கை எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் பிறந்த குழந்தைங்க இந்த எல்கேஜியில் அட்மிஷன் போடலாம் அப்படின்னா 1/8/2022 முதல் 31/7/2023 வரை இந்த டேட்டுக்குள்ள பிறந்த குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எல்கேஜி அட்மிஷன் போட்டுக்கலாம். 1ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்கு 1/8/2020 முதல் 31/7/2021 வரை இந்த டேட்டுக்குள்ள பிறந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா உங்க 1ஆம் வகுப்புல அட்மிஷன் போட்டுக்கலாம். மறக்காதீங்க, எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் உங்களுக்கு இலவச கல்வி. அதுக்கப்புறமா நீங்க தனியார் பள்ளியிலையோ அல்லது அரசு பள்ளியிலையோ சேர்ந்து படிக்கலாம். இந்த 25% இடஒதுக்கீட்டுல தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச குழந்தைங்க மறக்காம 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க ஒரு அரசு பள்ளியில படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டுல உங்களால இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிக்கலோ ஜாயின் பண்ண முடியும். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதி இந்தியாவில் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் தமிழ்நாட்டில் எங்கே ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கான ஃபீஸ் கிடையாது. உங்களோட ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணும். அதனால் அந்த ஆர்டிஇயில் சேரக்கூடிய குழந்தைங்களுக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அதுக்கான தொகையை, கல்விக்கான தொகையை கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அப்படிங்கிறனால மறக்காமல் எல்லா பேரண்ட்ஸுமே இந்த 25% இடஒதுக்கீட்டில் ஆர்டிஇயில் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணணும். அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனாம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/4/2026. அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. மறக்காமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 18/5/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கிடையாது. தேவையான ஆவணங்கள், ஒரு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க என்னோட குழந்தைய ஆர்டிஇயில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க போகிறதுக்கு முன்னால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறப்பு சான்றிதழ், குழந்தையோட ஆதார் அட்டை, பெற்றோர் ஆதார் அட்டை, பெற்றோரோட ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் பெற்றோருக்கு, ஜாதி சான்றிதழ் பெற்றோர் மற்றும் குழந்தைக்கு, இருப்பிட சான்றிதழ், குழந்தையோட புகைப்படம், இது எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் அவங்களே பதிஞ்சு தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் பதிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இது பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனாம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலான்னா ஏப்ரல் 20 அப்ளிகேஷன் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 20லேருந்து மே 18 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம். அந்த ஸ்கூலில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் ஒட்டுவாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த ஸ்கூலுக்கு போங்க. வெளியில் கண்டிப்பாக ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாட்ரி எத்தனாம் தேதி உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த வெப்சைட்டில் பதியணும் அப்படின்னா rteadmission.tnschools.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நீங்கள் பதியணும். யோசிக்கவே வேண்டாம்,
நேராக இ-சேவை மையத்துக்கு போங்க, அவங்களே பதிஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். உங்களுடைய இன்கம் வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளார இருக்கணும். அதுக்கு மேலே இன்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்டை இந்த ஸ்கீமில் சீட் எடுக்க முடியாது. அதனால் உங்களோட இன்கம் 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் மறந்துடாதீங்க. 1 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல் 3 கிலோமீட்டர், அதிகபட்சம் 3 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கணும். அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, குழந்தையோட புகைப்படம் அவசியம் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போங்க, குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், குழந்தையோட பெற்றோரோட வருமான சான்றிதழ், குழந்தையோட பெற்றோர் மற்றும் குழந்தைங்களோட இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வகுப்பு சான்றிதழ் குழந்தைக்கு இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு இருக்கணும், பெற்றோரோட ஆதார், கைபேசி எண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வகுப்பு சான்றிதழ் வாங்க போகிறீங்க, டேட்டு நிறையா இருக்குது, மறக்காமல் இந்த சான்றிதழ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போக வேண்டாம். ஒரு வகுப்பு சான்றிதழ் வாங்க போகிறீங்க அப்படின்னா குழந்தையோட புகைப்படம் அவசியம் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போங்க, குடும்ப அட்டை எடுத்துகிட்டு போங்க, ஒரு கைபேசி எண் எடுத்துகிட்டு பெற்றோரோட வகுப்பு சான்றிதழ் அல்லது டிசி, எப்போவுமே வகுப்பு சான்றிதழோடு சேர்த்து டிசி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இருப்பிட சான்றிதழ் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட புகைப்படம், குழந்தையோட ஆதார் அட்டை, குடும்ப அட்டை எடுத்துகிட்டு போங்க, கைபேசி எண் ஒன்று எடுத்துகிட்டு போங்க, உங்களோட டிசியும் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கு புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, கைபேசி எண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் வகுப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் இது 3ம் உங்களால் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண ஒரு 15 நாளில் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா உங்கள் ஊர் விஓவை போய் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பையனுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களால் ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைக்கு 25% ரிசர்வேஷனில் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னால், அட்மிஷன் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிடுறேன். பையனோட ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. 100 கேபிக்கு அதிகம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு பென்ட்ரைவில் போட்டுக்கோங்க அல்லது ஃபோட்டோ எடுத்து உங்களோட மொபைலில் வச்சுக்கோங்க. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் இதையும் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இமேஜ் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 MP வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி பெற்றோரோட அடையாள அட்டை அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் 1 MPக்கு அதிகம் இல்லாமல் இருக்கணும். குழந்தையோட அல்லது பெற்றோரோட முகவரிக்காக நீங்கள் எந்தெந்த சான்றிதழ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்களோட ஃபேமிலி கார்டை கொடுக்கலாம், ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம், ஆதார் ஐடியை கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக்கை கொடுக்கலாம், டெலிஃபோன் பில்லு, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஸ்யூடு பை த விஓஓ. விஓஓ நீங்கள் எந்த ஊரில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், முகவரி சான்றாக பயன்படுத்தலாம். அடுத்து ஐடி கார்டு இஸ்யூடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் யாராவது கொடுத்த ஐடி கார்டை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் 25% இடஒதுக்கீட்டில் ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி உங்களுக்கு அட்மிஷன் வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துருக்குறேன். மறக்காமல் முதல்ல சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் போய் கேளுங்க, அவங்களே அப்ளை பண்ணுவாங்க. டேட்டு நிறையா இருக்குது, 18/5/2026 வரைக்கும் டேட் இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மூலமாக உங்கள் குழந்தைங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம். அதுக்கு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் குழந்தைய மறக்காமல் அரசு பள்ளியில் சேர்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் குழந்தைக்கான செலவை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 25% இடஒதுக்கீட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.